பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 149 அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த ரெண்டையும் வைத்து என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா துதி, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. இந்த ரெண்டும் ஒரு விசுவாசிக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்துகிறது இல்லை. இன்றைக்கு அநேக மக்கள் ஆராதனைக்கு வருகிறார்கள், ஆனால் ஆராதனை நேரம் முடிந்த பிற்பாடு நம் சபைக்கு வருகிறோம். சிலர் ஆராதனையில் இருக்கிறார்கள், தேவனுடைய செய்தி ஆரம்பிக்கும் பொழுது போய்விடுகிறோம். என்ன காரணம்? நீங்கள் நன்றாக கவனியுங்கள். ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்க கூடாதபடி சத்துருவானவன் உங்களை என்ன செய்கிறான்? தடை பண்ணுகிறான். ஒன்று, சரியான நேரத்திற்கு உங்களை ஆராதனைக்கு வரவிடுகிறதில்ல. அப்படியே ஆராதனைக்கு நீங்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை உங்களால் கேட்க முடியலை. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார்கள். அப்படின்னா அவங்க கட்டப்பட்டு இருக்கிற நிலையை நாம் பார்க்க முடியும். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் துதிக்கிறார்கள். அவர்கள் துதித்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சடிதியிலே சிறைச்சாலையில் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் என்ன செய்யப்பட்டது? கழன்று போயிற்று. என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் வாயில் இருக்குமே ஆனால் நீங்கள் எந்த நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. என அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் இந்த துதியின் ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற சில அனுபவங்கள் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படும். இரண்டாவது, வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 40 நாள் உபவாசம் பண்றாரு, பசி அதிகமாயிற்று. இப்போ சோதனைக்காரன் வந்து நிற்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி என்ன செய்யும் சொல்லும் என்றான். நல்ல கவனிங்க. அப்போ பிசாசு எப்பொழுதுமே நம்மை இஷ்டப்படுத்துவதற்கு அவன் எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதம் எப்பவுமே என்ன அப்படின்னா, தேவன் பயன்படுத்தின வார்த்தையை அவன் டூப்ளிகேட் பண்ணி தான் பேசுவான். அப்ப நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரிந்திருந்தா மட்டும்தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். நல்ல கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இருக்கும் பொழுது
அவங்க வாழ்க்கையில் ஏற்கனவே தேவ சாயலில் இருக்கிறார்கள். அவன் சொல்றான், இந்த கனியை நீங்க புசித்தா தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான தோற்றத்தை கொடுக்கிறான். ஏற்கனவே அவங்க தேவ சாயல்ல தான் இருக்கிறாங்க இல்ல. அப்ப நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை நமக்கு தெரியாததுனால நாம் ஏமாந்து விடுகிறோம். பிசாசு ஜெயித்து விடுகிறான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு மறுபடியா என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். என அன்பானவர்களே, இன்றைக்கு சத்துருவினுடைய சோதனையில் அகப்பட்டு இருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அவனை மேற்கொள்வதற்கு ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கையில் இருக்குமேயானால் அவனை உங்களால் ஜெயிக்க முடியும். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு என்ன செய்தான்? விலகி போனான். நீங்க தேவ வார்த்தையை சொல்லும்போது பிசாசு உங்களை விட்டு விலகி போவான். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு நிலையில் கட்டப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிசாசின் சோதனையில் அகப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் அவனை மேற்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.